வணக்கம். இப்போ 2 நாளா நான் திருப்பி ஐ திங்க் 3ஆம் தரம் வாசிச்சு கொண்டிருக்கிற புத்தகம். அம் அன்அக்கஸ்டம்ட் எர்த். ஜுமல் லாஹிரியோட 3வது புத்தகம் இது. அம் என்னை வாசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஜ அம் ஆமா. ஐம் அ டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் ஜுமல் லாஹிரி. என்னுடைய ஆதர்சங்களில் ஒருவர். பேரமைதியான எழுத்துக்கு சொந்தக்காரர். ஏன் பேரமைதிக்கு எழுத்துக்கு சொந்தக்காரர்ன்னா, எப்ப வேணுமானாலும் ஒரு ஒரு பப்ளிக் என்கேஜ்மென்ட் நிறைய பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு அல்லது அ கொண்டாட்டங்கள்ல கலந்து கொண்டு, அடுத்த நாள் காலையில மனம் வந்து ஒரு விதமான சக்தி இழப்பு, எனர்ஜி ட்ரெயின் ஆம் ஓட அல்லாடி கொண்டிருக்க எடுத்து வாசிக்கிறது ஜும்மா லாஹிரி. ஒரு த்ரூ அவுட் ஓவர் த பீரியட் ஒரு 2 வருஷம் அ தொடர்ந்து மனம் அல்லாடி கொண்டிருந்த காலத்துல, அம் வந்து மீட்டெடுத்த ஆபத் பாந்தவன் ஜும்மா லாஹிரி. அவரோட த நேம்சேக் நாவலை பற்றி நிறைய தடவை நான் உரையாற்றி இருக்கிறேன். இன்டர்பிரிட்டர் ஆஃப் மெலாடிஸ் வந்து இலக்கிய வரலாற்றிலேயே வெளியான மிகச்சிறந்த சிறுகதை தொகுப்புகள் ஒன்று. ஆம், அன்அக்கஸ்டம்ட் எர்த் வந்து ஒரு என்ன சொல்றது, மாபரத்துல நகுலன் மாதிரி அதிகம் பேசப்படாத ஜும்மா லாஹிரியோட புத்தகங்கள் ஒன்று. ஆம், அதுக்கு காரணம் அந்த அந்த மன அமைதியினுடைய இன்னொரு ஆழத்துக்கு செல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஆம், அன்அக்கஸ்டம்ட் எர்த். அப்படின்னா இப்ப எப்பவுமே நான் யோசிக்கிறது உண்டு. ஒரு ஒரு நடுச்சாமத்துல 2 மணி, 3 மணி போல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஒரு அ அழகான ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரிய சுத்தி நடந்து கொண்டு போனாலும் நடுச்சாமத்துல நடந்தா, ஆம், அதுவும் நிலவு இல்லாத இரவுல நடந்து போயிருக்க, வானம் முழுக்க அப்படியே அந்த ஸ்பஷ்டமா அத்தனை நட்சத்திரங்களும் மின்னிக் கொண்டிருக்கும். நடு இரவுன்றதால இந்த எங்களோட ஏரி பக்கம் இருக்க மரங்கள் முழுக்க பறவைகள் இருக்கிற இடம். ஆனா, பறவைகள் எதுவும் எந்த சத்தமும், எந்த சலனமும் இல்லாம இருக்கும். மரங்கள் கூட அதிகம் காற்றுக்கு அசையாம இருக்கிற ஒரு தருணத்துல, அந்த ஏரியும், இந்த வானமும் பேரமைதியுடன் இருக்கும் பாருங்க. எந்த சத்தமுமே இருக்காது. அப்ப இப்ப நான் யோசிச்சுக்கிறது உண்டு. இந்த சத்தம் என்ற விஷயமே பூமியில நாங்க இருக்கிறதால தான் கேட்குது. ஆம், ஏன்னா ஒலி வந்து கடத்தப்படுறதுக்கு ஊடகம் வேணும். இட் நீட்ஸ் அ மேட்டர், ரைட்? அம் அப்படின்னா, சூரியன்ல எந்த பெரிய பிரளயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும், சூரியனுக்கு பக்கத்துல இருக்க எதுவுமே கேட்காது எங்களுக்கு. ஏன்னா சத்தம் அம் வந்து சேரத்துக்கு அம் எங்களுக்கு ஏதாவது ஊடகம் வேண்டும். பிரபஞ்சம் முழுக்க எத்தனையோ பெரிய பிரளயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், எதனுடைய சத்தமும் எங்களுக்கு கேட்பதில்லை. அம் ஜுமனாருடைய எழுத்துக்கள நான் ஏன் அப்படி பார்க்கிறேன்டா, அவருடைய கதாபாத்திரங்கள் முழுக்க நிறைய பிரளயங்கள தன்னகத்தே சுமந்து கொண்டிருக்கிற பாத்திரங்கள். ஆனா, அவருடைய கதை சொல்லல்லையோ, அவருடைய எழுத்து நடையிலயோ, அவருடைய கதையிலேயோ பெருசா பிரளயங்கள் இருக்காது. மிக மிக இயல்பா கதைய சொல்லக்கூடிய ஒருத்தர். ஆம். இப்ப நீங்க நடந்து போயிருக்கலாம். முன்னால ஒருத்தர் எதிர்கொண்டு போறாருண்டா, அந்த அந்த மனுஷருக்குள்ள எத்தனையோ பிரளயங்கள் இருக்கும். ஆனா, அவர் புன்னகையோட உங்கள பார்த்துட்டு, "ஹாய், ஹவ் ஆர் யூ?" சொல்லிட்டு தாண்டி போறாரு. ஜும்பலாகிரி அத தாண்டி போறத
அதே இன்டென்சிட்டியோட கொஞ்சம் கூட கூட்ட மாட்டார், கொஞ்சம் கூட குறைக்க மாட்டார். அதே இன்டென்சிட்டியோட சொல்லுவார். அதே சமயம் அந்த மனிதருக்குள்ளே உள்ளே இருக்கிற பிழையத்தையும் ஏதோ ஒரு வசன வாக்கியத்தூடாக சொல்லி கடந்து போவார். இதுல ஒரு மிகப்பெரிய அமைதி இருக்கு அந்த கதை சொல்லல்ல. அது என்னுடைய தன்னியல்புக்கு மிக நெருக்கமான ஒரு விஷயம். ஆ தனியா இருக்கும்போது, மனம் அவ்வளவு அல்லாட்டங்களோட இருக்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி ஒன்று நாங்கள் வெளியில தான் காட்டிக் கொண்டிருப்போம். அதில நான் ஜூபாலாரியுடைய எழுத்துக்கள ஜூபாலாரியோட மிக நெருக்கமா போற இடங்கள், அப்படியான தருணங்களின் போது தான். அன்அக்கஸ்டம்ட் எர்த் புத்தகத்த வாசிக்கிற போது, ஆ நீங்கள் ஜும்பா லாகிரியை ஊடாக உங்களை அறிந்து கொள்வது, அல்லது உங்களுடைய சக மனிதர்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, சு இது அன்அக்கஸ்டம்டு என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில அன்அக்கஸ்டம்ட் மாதிரி ஒரு சில புத்தகங்கள் தான் கேரக்டர்ஸுண்ட இன்டென்சிட்டி அதிகம் சொன்ன புத்தகங்கள். ஸோ, அதுவரைக்கும் நான் 29வது 29 வயசுல இந்த புத்தகம் வாசிச்சேன்டா, அதுவரைக்கும் என்னுடைய வாசிப்புல நான் ஓகே திஸ் இஸ் குட் புக் என்று நான் நினைச்ச பல புத்தகங்கள் பிளாட் சார்ந்தவை. அ கதையுடைய கரு சார்ந்த விஷயங்கள். அத தாண்டி இப்ப 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 லேடீஸ் கூன்னு ஒரு நாவல் இருந்தா, ஐ திங்க் அனிதா நாயர் எழுதினது. ரெஸ்கூல இருக்கிற ரெஸ்கூ கேரக்டர்ஸ தான் பேசுது. பட் அந்த கேரக்டர்ஸ் சொல்லுற கதைகள்ல ஒவ்வொரு கதையிலயும் ஒரு பெரும் பெரும் கரு இருக்கு. அதாவது ஒரு பிளாட் இருக்கு. ஜூபலாரியுடைய இந்த அனகஸ்டம் ட்ரூத்ல வந்து பாத்திரங்களுக்கு பெரிதாக பிளாட் இருக்காது. ஆம், ஒரு விதமான குறுநாகல்களுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் இந்த புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முதல் இந்த புத்தகம் எப்படி வாங்கினது என்று நான் சொல்லணும். ஆம், ஸோ ஒரு எவர்லாஸ்டிங் மெமரி இந்த புத்தகம் வாங்கினது. 2009ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுல கல்வி கற்கிறதுக்காக இங்க வந்து தங்கியிருந்த டைம். ஆம், அப்ப ஏதோ ஒரு விதத்துல இந்த நேம் சேக்கோட கோகுல் மாதிரி நானும் ஆ, சொந்த ஊரை விட்டு எல்லா இடமும் திரியிறேன். ஒரு ஒரு விதமான ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்ப எனக்கு இருந்த டைம். ஆம், ஒருத்தருடைய ஐடென்டிட்டி என் தேவை என்று நான் நினைச்சு கொண்டு வந்த டைம். ஆம், அந்த டைம்ல தான் இங்க வந்து மெல்பர்ன் சென்ட்ரல்ல ரெண்டமா அங்க ஒரு பெரிய ஒரு புக் ஸ்டோர் ஒன்று இருந்தது. அந்த புக் ஸ்டோருக்கு பதிலா அத இப்ப ஒரு க்ளோத்திங் ஸ்டோரா மாறிட்டு. அந்த புக் ஸ்டோர்ல வந்து ஆம், தேடிக்கொண்டிருக்கிற போது சும்மா புக்க ரேண்டமா தேடிக்கொண்டிருக்கிற போது, தலைவியோட அன்அக்கஸ்டம்ட் எடுத்து இருந்துச்சு. அப்ப பெரிய புத்தகம் இது. அப்ப அப்பவே ரூ. 30 $30 $35 புத்தகம்னு நினைக்கிறேன். யோசிக்கையில அப்ப காசும் பெருசா இல்ல. அ யோசிக்கையில வாங்கியாச்சு. வாங்கி அன்றைக்கு இரவு இரவு தொடர்ந்து அ வாசிச்சு கொண்டிருந்த புத்தகம் இது. அதுல வந்து அ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் என்ற ஒரு சொல்லி ஒரு செகண்ட் பார்ட் ஃபுல்லா இருக்கிற ஒரு 2 கேரக்டர்ஸ் உடைய வாழ்க்கை பத்தி எழுதியிருப்பா. ஹேமா, கௌஷிக். சின் கேரக்டர்ஸ பில்ட் பண்ண கதை தானா வரும்ன்னு சொல்லி ஒரு பாடத்த குடுத்த புத்தகம் அன்அக்கஸ்டம்டு. நான் இப்ப எழுதிக் கொண்டிருக்கிற நாவல்ல கூட நான் அதத்தான் முயற்சி செய்றேன். என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரு 4 கேரக்டர்ஸ பில்ட் பண்றது. கேரக்டரைசேஷன பில்ட் பண்றது. கேரக்டரைசேஷன் ஒருத்தரோட கேரக்டர் தான் அவருடைய செயற்பாடுகளுக்கு காரணமா அமையுது. ஸோ நான் கேரக்டர பில்ட் பண்ணா, அந்த கேரக்டர் என்ன செய்ய போகுதுன்றத அந்த கேரக்டர்ஸ் தீர்மானிக்கும்.
ஸோ ஒரு ஒரு ரைட்டரா அந்த கேரக்டர் என்ன செய்யுதுன்றத ஆர்வத்தோட பின்னால போயிருந்து பார்க்குறது. அ கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலா, "இல்லையே இப்படி போகக்கூடாதே" என்று சொல்லும்போது, கெட் பேக் டு த கேரக்டரைசேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன்ல இருக்கிற ஃப்ளோஸ கொஞ்சம் அப்படி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த அந்த வைன் குடுத்துட்டு விடுற மாரி விடும்போது, அந்த கேரக்டர் அப்படி நைஸா அப்படி சீம்லெஸ்ஸா அத செய்ற வேல வந்து, அதோடைய ஒரிஜினல் கேரக்டரைசேஷனோட சேர்ந்து போகும். ஸோ அது அது ஒரு ஒரு ரைட்டரா இட்ஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அம் ஒரு ஒரு ப்ளாட் எடுத்து அந்த ப்ளாட்ட இப்ப "வள்ளி" மாதிரி ஒரு நாவல்னா, "வள்ளி" மாதிரி ஒரு நாவல் ஹேஸ் அ ப்ளாட் இன் இட். ஆல்தோ அந்த "வள்ளி" நாவல் எழுதும்போது எப்படி முடிக்க போறேன்ன்றது தெரியாட்டியும் கூட, ஒரு 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 60 விதமான அந்த நாவல் ஒரு ஒரு வாஸ் லுக்கிங் ஃபார் அன் எண்ட். அந்த எண்ட் எனக்கு என்னன்னு தெரியாது எழுதும்போது. ஆனா அது அந்த ஒரு அந்த ஒரு முடிவ நோக்கிய ஒரு பயணம் தான் "வள்ளி" என்ற நாவல். ஒரு 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 ஐடென்டிட்டி கிரைசிஸ் உள்ள ஒருத்தனுக்கு அம் அம் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் உள்ள ஒரு இல்லூஷனரி லைஃப்ப வாழ்ற ஒருத்தன், அந்த இல்லூஷனுக்கூடாகவே ஹி இஸ் ட்ரைங் டூ ஃபைண்ட் ஹிஸ் பெர்சனல் லெஜெண்ட். ரைட்? இதுதான் இந்த "வள்ளி" நாவலுடைய பிளாட். அந்த ஜர்னி டுவர்ட்ஸ் தட் பெர்சனல் லெஜெண்ட் தான் வெளியில ஒரு எளிமையா வாஸ் வாஸ் இட் வாஸ் a romantic drama, right? அந்த ரொமான்டிக் ட்ராமா அந்த ஜானருக்குள்ள நின்று செய்த வேலை தான் "வள்ளி." ஸோ "வள்ளி" ஹேஸ் அ பிளாட். கந்தசாமி கணேசன் ஹேஸ் அ பிளாட். சிறுகதை "விளமீன்" ஹேஸ் கைண்ட் ஆஃப் அ பிளாட். ஆனா, "அன்னகஸ்டத்துல" ஐ டோன்ட் திங்க் லாயிரிட்ட அந்த பிளாட் இருக்குன்ட்டு. ஆனா என்ன செய்றான் 2டே 2 கேரக்டர்ஸ பில்ட் பண்றான். ஒன்று வந்து ஹேமா, மற்றது கௌஷிக். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அந்த 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 கதையின் பேர். இதில 3 கதைன்னு சொன்னா, 1வது கதை ஹேமாண்ட பாயிண்ட் ஆஃப் வியூல போகும். 2வது கதை கௌஷிக்கின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல போகும். 3வது கதை வந்து 2 பேரோட கதை. தட்ஸ் லைக் அன் அனோனிமஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல போகும். முதலாவது எப்படிப்பட்ட கதை என்றால், லைக் ஹேமாக்கு வந்து ஒரு 10 வயசு, 11 வயசு இருக்கிற டைம். ஆம் 10 வயசு, 11 வயசு இருக்கிற டைம்ன்னா, இவ வந்து யுஎஸ்ல அம் குடி வந்து ஐ திங்க் வாஸ் அ கைண்ட் ஆஃப் ரீசன்ட் மைக்ரண்ட். அம் அவர் வந்து அப்பா வந்து ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில லெக்சரரா இருக்கிறார். யூனிவர்சிட்டியில லெக்சரரா மேலத்திய நாடுகள்ல இருக்கிறார் என்பது ஒரு 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 வெல் ஆஃப் ஆன ஒரு கரியர் கிடையாது. ஒரு செட்டில்டான கரியர். பட் வெல் ஆஃப் ஆன கரியர் கிடையாது. கம்பேர்ட் டூ கார்ப்பரேட் கேரியர்ஸ் ஒப்பிடும்போது. அப்ப அவர்கள் தங்கள ஒரு எலீட் பிரிவிலேஜ்டுன்னு நினைக்கிறது. பட் ஃபினான்ஷியலி நாட் தட் வெல் ஆஃப். அப்படி ஒரு ஃபேமிலி. இது எல்லாருக்கும் இப்ப நாங்க ஒரு நாட்டுக்கு மைக்ரேட் பண்ணி வர்றோம்டா, நாங்க வந்த காலத்துல எங்கள விட ஒரு 10, 15 வருஷத்துக்கு முதல் வந்த ஒரு ஃபேமிலிய பார்த்து வியந்து அவர்கள் சொல்றத கேட்டு, "அவை நீ இங்க போ, இந்த இடத்துல சாமான் வாங்கு, இந்த இடத்துல சட்டை சாமான் மலிவா இருக்கும், இந்த இடத்துல போய் வேலைய தேடு, இதெல்லாம் படி." அப்படி சொல்ற ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? ஆம், அப்படி ஒரு கேரக்டர் வந்து இவைக்கும் இருந்திருக்கு. இந்த ஹேமாண்ட ஃபேமிலிக்கும் இருந்தது. பட் ஃபார் சம் ரீசன் 5, 6 வருஷத்துக்கு முதல் அந்த ஃபேமிலி வந்து, நாங்க திருப்பி நாட்டுக்கு போறோம். இந்த நாட்ல எங்களுக்கு ஒரு செல்வாக்கே இல்ல. சும்மா வேலைக்கு போறோம், உழைக்கிறோம், வீட்ல இருக்கிறோம். வேற என்ன இதுல இங்க இருக்கு? எங்க ஊருண்டா, நாங்க ஒரு செல்வாக்கோட இருக்கலாம்ன்னு ஒரு சொல்லி, எ அ அவ வந்து திருப்பி வந்து இந்தியாவுக்கு போறேன் அந்த ஃபேமிலி. இப்ப ஹேமாண்ட போயிட்டு ஒரு இது நடந்து ஒரு 7, 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஒரு ஹேமாக்கு அப்ப 10 வயசு. அப்ப ஹேமாக்கு அ அவைய பற்றி தெரியும். ஏன்னா கடிதங்கள் வாரது, அம்மா, அப்பா அவைய பற்றி ஒரே ஐயோ! அந்த ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலி இருக்கு. கௌஷிக் பொழந்துட்டான். அந்த ஃபோன்லன்னா கடிதத்தில எழுதிய கொள்ற எல்லாம் இருந்தாலும், நேர்ல பார்த்ததில்ல ஹேமா. இப்ப திடீரென அந்த ஃபேமிலி அந்த அங்கிள் சாட்டர்ஜி என்ன இருக்கிறார். சாட்டர்ஜி வந்து
கால் பண்ணி சொல்றாரு, "நாங்க திருப்பி யுஎஸ்க்கு வரப்போறோம். வந்து உங்களோட வீட்ட தான் நிக்க போறோம்." அவர் இந்த நாள் வாரேன். இந்த நாள் ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு ஏர் ஃபோன கால கட் பண்ணிட்டார். ரொம்ப ஓவர்சீஸ் கால் வந்து எக்ஸ்பென்சிவ். அப்ப அப்ப இந்த ஃபேமிலி எல்லாம் வெரி வெல் எக்ஸைட்டட். தூக்கி பாருங்க ஹேமாவுக்கு ஒரு 10 வயசுண்டா, ஹேமாண்ட அம்மா, அப்பாவுக்கு ஒரு 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 32, 33 வயசு. அப்ப ஸ்டில் a யங் ஃபேமிலி ரைட்? அப்ப இவ வாரினம் ப்ரொஃபஸர் அவர ப்ரொஃபஸர்ன்னு தான் கூப்பிடணும் அந்த அந்த அங்கிள் ஃபேமிலிய. வாவி வாரினம்ன்றோனே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஹேமாவுக்கு ஒரு ரூம் இருந்தது. ஹேமா அந்த ரூம்ல தூக்கி ஹேமாவ அம்மா, அப்பாவோட படுக்க வச்சு அந்த ரூம் வந்து கௌஷிக்கு 16, 17 வயசு பெரிய பையன். அப்ப கௌஷிக்கு தனி ரூம் வேணும்னு சொல்லி ஹேமான்ற ரூம குடுத்தாச்சு. ரைட்? ஆ அப்ப அம் ஹேமா ஹேமாவுக்கு இப்ப கௌஷிக்க பத்தி ஹேமாண்டா அம்மா வந்து அடிக்கடி கௌஷிக் சரியான கெட்டிக்காரன். அவன் அப்பவே கெட்டிக்காரன் சின்ன வயசுலயே. இப்ப இன்னும் கெட்டிக்காரன். இப்படி அவன பத்தி பெருசா நல்லதா சொல்லி ஹேமாவுக்கு 10 வயசுக்கு ஹேமா லைக் ஆ ஷீஸ் அ கிட். ஆனா ஹேமாவுக்கு ஒரு சின்ன ஒரு கிரஷ் கௌஷிக்ல. அம் 10, 11 வயசு கைண்ட் ஆஃப் அடாலசன்ட் ஸ்டேஜ். அப்ப அம் சின்ன கிரஷ்ன்னா அவ வந்து இன்டென்ஷனலா ஓகே இவனோட வார்ட்ரோப்ப தொறந்து பார்ப்பான். இவன்ட ரூம்ல தானே அவன் இருக்க போறான். அவனோட வார்ட்ரோப்ப தொறந்து பார்ப்பான். இந்த டெடி பியர் இந்த டெடி பியர் எல்லாம் அவன் நான் விளையாடி இருக்கிறான்னு யோசிப்பான். ஹி இஸ் கோயிங் டூ ஸ்லீப் இன் த சேம் பெட் ஐ ஸ்லெப்ட் ஃபார் ஏஜஸ். இந்த மாதிரி எல்லாம் அவ யோசிப்பா. லைக் சின்ன பிள்ளை. வி ஆல் ஹேட் தோஸ் மொமெண்ட்ஸ். இந்த ஃபேமிலி வருது. இந்த ஃபேமிலி வருது. வந்து இவன்ட விட்டு தான் நிக்குது. அது அந்த ஃபேமிலி வெரி வெரி பொஷ்ஷான ஃபேமிலி. அது வந்து எல்லாம் அந்த லேடி கௌஷிக்கோட அம்மா வந்ததுலேருந்தே பொஷன்ட உண்டு. பொஷன்ட தான் காட்ட தெரிஞ்ச ஃபேமிலி. வந்து வந்தோடனே லைக் டின்னர் டேபிள் எதுவும் சாப்பிட வைக்கல. பெருசா வயித்துக்கு இடம் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் கிளாஸ்ல தந்த சாப்பாடும், அவங்களோட ஷாம்பெயினையும் ஐயய்யோ! அத வேணாம்னு சொல்ல முடியல. அப்ப நாங்க அந்த மாரிலாம் அவ சொல்லுவா. அது லூஸ்ல வந்து பிசினஸ் கிளாஸ்ல வந்தேன்றத எல்லாத்தையும் சொல்லுவா. அப்ப ஏன் பிசினஸ் கிளாஸ்ல ஐயய்யோ! எதுக்கு பிசினஸ் கிளாஸ்ல வந்தீங்கன்னு இது லூசு ஹேமாண்ட அம்மா கேட்க. ஆமா 40th பர்த்டே ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் யூ ஹேட் டு டூ இட் ரைட் அந்த மாதிரி அவ சொல்லுவா. தட்ஸ் ப்ராபப்லி வை த நேம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். அப்ப அப்படி வந்து பிறகு அவையில் வந்து ஜேடி பிடிக்கும்னு தாப்புன்னு தெரியாது. இந்த ஹேமாண்ட அம்மா அப்பா ட்ரிங்க் பண்றதில்ல. தண்ணி அடிக்க மாட்டோம். ஆனா கௌஷிக்கின் அம்மா அப்பாவுக்கு வேணும்னு சொல்லி வந்து ஒரு ஜெக் டேனியல் போத்தல் ஒன்று விஸ்கி போத்தல் ஒன்று வாங்கி கொடுக்க 2 பேரும் அதை குடிப்பினோம். தாய்ந்த அப்புறம் குடிச்சிட்டு தங்களோட ரூமுக்கு போன அப்புறம் குடிக்கிறது. பிறகு பகல் முழுக்க நித்திர ஜெட் லேக்கில் பகல் முழுக்க நித்திர ஓடுறது. இப்படி கொஞ்சம் நாளாக போய் கொண்டு பகல் முழுக்க நித்திர ஓடுறது. இரவில் ஆக்டிவ். ஆனால் ஹேமா பள்ளிக்கூடம் போகிறோடைய ஹேமா இரவில் வந்தோடனே படுத்துருவா. நித்திரையாடு. இப்போ ஹேமாவுக்கும் வீக்கும் இல்லாத இன்டராக்ஷன்ஸ் குறைவாக இருக்கும். அதே நேரம் கண்டினியூஸ்லி அப்சர்விங். அப்போ இடையிடைக்கு கௌஷிக் வந்து இந்த ஹோல் அஃபேரில் வந்து இஸ் லைக் வெரி வெல் டிட்டாச்ட். என்னென்னா அவனுக்கு இந்த நாட்டில் திரும்பி வந்தது அவனுக்கு விருப்பம் இல்லை. இட்ஸ் ஃபனி ஸ்டோரி. அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவன் விருப்பம் இல்லாமல் யூஎஸ்லேருந்து அவனை இங்கே கூட்டிகிட்டு போனது. ஸோ இந்தியா கூட்டிகிட்டு போனது. இப்போ அவன்கிட்ட விருப்பம் இல்லாமல் ஒன்ஸ் இஸ் செட்டில்ட் இன் மும்பாய். அதுக்கு பிறகு அவனுக்கு விருப்பம் இல்லாமல் திருப்பி ஐ திங்க் போஸ்டனுக்கு எம்ஐடி இல்லை படி அப்போ போஸ்டனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. அப்போ அவன் எல்லாம் அவன் கடைசியாக ஹேமா எடுக்கும்போது இப்போ ஸ்னோ வரும். அட்லீஸ்ட் நான் ஸ்னோவையாவது பார்ப்பேன். எனக்கு இட்ஸ் லைக் வேட் சொல்கிறது எல்லாம் பின்னால் பெரிய காடு இருக்கு வூட்ஸ்ன்னு சொல்கிறது அமெரிக்காவில். அந்த வூட்ஸுக்குள்ளே போகாத அதுக்குள்ள ஒரு நேரம் சூசைட் பண்ணி செத்தன்னு சொல்லி எல்லாம் ஓன் பண்ணாலும் இது கேட்காம இது போகும். ஒரு கேமரா ஒன்று இருக்குது. அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி அவன் தண்டபாடு.
ஹி நெவர் இப்ப இப்ப ஹேமாவோட கூட பெருசா தேவையில்லாம கதைக்கிறதில்ல. ஹேமாட்ட ஒரு பியானோ இருக்கு. அவ வந்து ட்ரை டூ இம்ப்ரெஸ் அண்ட் ஆல். ஆனா இவன் பெருசா ஒண்ணும் கதைக்கிறதில்ல. அப்படி கனகாலமா அவ இருக்கிறினா, மாசக்கணக்குல இருக்கிறினா வீட்ல. அப்புறம் திடீர்னு நாங்க வீடு வேலை எடுத்தாச்சு. இனி வீடு வாங்க போறோம். இங்க தான் செட்டில் ஆக போறோம்ன்ட்டு ஆ சொல்லி வீடு வாங்கும் படலத்தில கூட அவர் வந்து வெரி பொஷ்ஷா மும்பைல வந்து வியூவோட, ஸ்விம்மிங் பூலோட வீடு வேணும் வீடு பார்த்தது. இங்கேயும் அப்படித்தான் பார்க்கணுமெண்டா, அதுவும் சர்டன் சபர்ப்ஸ்ல தான் பார்க்கணும்னு சொல்லி, ஆ ஹௌஷிக்கின் அம்மா ட்ராமா போட்டு. அம் அ அப்ப அப்ப அப்படி செய்யக்குள்ள வீட தேடுறது இன்னும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்ப இது ஈடுபட்டு கொண்டே இருக்கு. அப்ப ம் இந்த டைம்ல ஸ்லோலி ஹேமாக்கும், கௌஷிக்கின் அம்மாவுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அம் வருது. ஒரு நாள் கடைக்கு கூட்டிட்டு போறான் ஹேமாவ. க்ளாத்திங் ஸ்டோருக்கு கூட்டிட்டு போறான். அம் அப்ப அவ ஃபர்ஸ்ட் டைம் அம் அ ஒர்க்கும் உடுப்புகள் வாங்கி, அந்த சின்ன பிள்ளை ரைட் 10 வயசு பிள்ளை. அம் கூட்டிக் கொண்டு போய் ஃபிட் ஆன் ரூம்ல உடுப்ப போட்டு காட்டி, அவக்கு முன்னால இந்த லேடி தானும் உடுப்பு மாத்தி லைக் அப்ப ஹேமாவுக்கு ஒரு ஒரு நேக்கட் ஹியூமன் பாடிய இந்த மாரி பார்க்குறதே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஷி இஸ் லைக் 10 இயர்ஸ் ஓல்ட் கிட். அம் பட் இந்த ஆன்டி வந்து அத பற்றியெல்லாம் வொரி பண்றே இல்ல. ஹேமாண்ட வீடு வெரி கன்சர்வேட்டிவ். குடிக்கிற இல்ல, வெரி கொஞ்சம் பக்குவமா தான் பேசுவினோம், கொள்ளினோம். இந்த லேம்பலராயிட்டாவே ஓகே நீ இப்ப நீ கொஞ்சம் நாள்ல பெரிய பிள்ளையா போற. ஐயோ! உனக்கு உனக்கு பிரா வேணும் அப்படின்னா வாங்கி குடுப்பாங்க. அப்ப ஹேமா லைக் ஆல்ரைட். ஷி 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 ஃபெல்ட் வியர்ட். த சேம் டைம் ஒரு விதமான ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி இருக்கு. தட் கரேஜ் அந்த அந்த குணம் வந்து ஆம், தட் அட்மிரேஷன் டுவர்ட்ஸ் கௌஷிக்கிட்டயும் அவக்கு அது கூட வந்து கொண்டிருக்கும். இப்படி நாள் காலம் போய் கடைசியில வீடு ஒன்று பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வியூவோட, வியூ கிடைக்காட்டியும் ஸ்விம்மிங் பூலோட அப்படியெல்லாம் வீடு ஒன்று பார்த்தாச்சு. அப்போ மூவ் பண்ற டைம்ல கௌஷிக் ஒரு நாள் ஆம், ஸ்னோ அவன் கனகாலமா கேட்டிருந்தது. எப்ப ஸ்னோ இங்க இருக்கும்னு சொல்லி. அப்ப இவன் சொல்லுவான், "ஐ டோன்ட் நோ. இப்ப வின்டர்ல ஸ்னோ சில போல வராம போகும். வரும்போது பார்க்க வேண்டியதானேன்னா, ஓகே." அவருக்கு வெரி டிசப்பாயிண்ட். பட் ஒரு நாள் சரியான பனி கொட்டி, அ அ ஸ்னோமேன் செய்யக்கூடிய அளவுக்கு பனி வந்துட்டுது இவருக்கு. பனி பனி வந்து 2 பேரும் ஸ்னோமேன் விளையாடி அவன் ஃபோட்டோலாம் எடுத்தோன்னே, அம் அப்புறம் நான் வூட்ஸுக்கு போக போறேன். ஸ்னோவுல வூட்ஸ் நல்லா இருக்குன்னு பார்க்க போறேன்னு சொன்னேன். அம் அப்போ அவன் போவா. அப்போ நாங்க ஏதோ ஒரு ரேண்டமா காய்ச்சி கொண்டிருக்கும் போது லைக் இட்ஸ் பீன் தே பீன் டுகெதர் ஃபார் லைக் இந்த ரெண்டு ஃபேமிலியும் டுகெதர் ஃபார் சம் டைம் ரைட். அப்போ கேஷுவலாக காய்ச்சி கொண்டிருக்கும் போது ஃபேமா அம்மா சாப்பிட போறா என்று கௌஷிக் சொல்லுவார். கௌஷிக் அம்மா சாப்பிட போறா. தட்ஸ் ஃபன். தென் ஹி முதல் முதல் ஓப்பன் அப் பண்றார். முதல் முதல் வந்ததுக்கு யாரோட அந்த இடத்துல தான் அப்ப இவ வீடு பார்க்க போனது, வீடு பார்க்கறதுக்கு அலைஞ்சது என்று சொல்லிட்டு உண்மையிலே கிளினிக் அப்படி இப்படி தான் போய் கொண்டு வந்து you never know. One of the beautiful things of Jumalai is throughout இந்த கதை சொல்லும்போது, கௌஷிக்கின் அம்மா பற்றி எங்களுக்கு ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு பொது புத்தி ஏற்படுத்தக்கூடிய பிம்பம். தென் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இப்படி ஒரு விஷயம் பின்னால இருக்கு. ஷி ஹேஸ் அ கேன்சர்ன்னும் போது, நவ் யூ கோ பேக். எல்லாத்துக்கும் ஓகே மேக் சென்ஸ். செய்தா என்ன பிரச்சனை இப்ப? பிசினஸ் கிளாஸ்ல வந்திருக்கிறா. இந்த நேரம் தண்ணி அடிப்பா. ஸ்மோக் பண்ணியிருக்கிறா. ஷி ஹாஸ் லைக் எப்பவுமே லைக் லைக் she doesn't give a damn about anything. Like இந்த கன்சர்வேட்டிசம் அத பற்றிலாம் கணக்கெடுக்கிற இல்ல மெஸ்ஸி
ஓப்பனாக எல்லாத்தையும் கதைக்கும், ஓப்பனாக எல்லாத்தையும் செய்யும். அண்ட் ஹேமாட்டையும் அப்படி இரண்டு சொல்லி ஸ்ட்ராங்காக ஹேமாவோட பழகும். எல்லாத்தையும் பார்த்து ஒரு விதமா நீங்க அந்த கேரக்டரை ஜட்ஜ் பண்ணியிருக்கும் போது, தென் திஸ் நியூஸ் broke out. Then Jhumpa Lahiri is asking us to say, hey, go back and have a look at this character again. And then think about yourself. Why did you judge the person um, like that? இப்போ ஒரு ஆள் இப்படி செய்யுதுன்றதுக்காக why do you judge that person? அதான் அந்த ஸ்டோரி. அந்த பர்சனுக்கு கேன்சர் இருக்கு, அந்த அதால சிம்பதி கிரியேட் பண்ண தட்ஸ் நாட் லைரி. அது இல்லை, இட்ஸ் கைண்ட் ஆஃப் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலை அது. இந்த 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 பேராகிராஃப் ஜஸ்ட் வாண்ட் ரீட், ஓகே. இப்போ இதான் அந்த வூட்ஸில் ஸ்னோ டைமில் கௌஷிக் வந்து இவ்வளவு சொல்லாமல் இருந்த விஷயத்த சொல்கிறான். அப்போ Jhumpa Lahiri எழுதுகிற பந்தி இது. The information fell between us, as shocking as if you would struck me in the face, and I began to cry. At first, the tears fell silently, sliding over my nearly frozen face. But then I started sobbing, becoming ugly in front of you. My nose running in the cold, my eyes turning red. I stood there, my hands wished up under my cheekbones to catch the tears, mortified that you were witnessing such a pathetic display. Though you had never taken a picture of me in your life, I was afraid that you would lift the camera and capture me that way. Of course, you did nothing. You said nothing. You had said enough. You remained where you were, looking down at the tombstone of Emma Simmons, and eventually, when I calmed down, you began to walk back to your yard. I followed you along the paths you had discovered, and then we parted. Neither of us a comfort to the other. You shoveling the driveway, I going inside for a hot shower. My red puffy face assumed by our mothers to be a consequence of the cold. Perhaps you believed that I was crying for you and for your mother, but I was not. I was too young that day to feel sorrow or sympathy. I felt only the enormous fear of having a dying woman in our home. I remember standing beside your mother, both of us topless in the fitting room, where I tried on my first bra, disturbed that I had been in such close proximity to her disease. I was furious that you had told me and that you had not told me, feeling at once burdened and betrayed, hating you all over again. Now see, இப்போ நான் இதுவரைக்கும் இந்த சொன்ன விஷயத்தில் the narrationல Jhumpa Lahiri challenging us to self-reflect, right? Now, she's challenging me as a reader and you as a listener on அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை கூட. ஏன் ஹேமா ஒரு 10 வயசு சிறுமியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டோரி சொல்லப்படும் போது இவ்வளவு விஷயத்தையும் ஒப்சர்வேஷன் தான் ஹேமா சொல்லுது. There was no single judgment of that character. Because she doesn't judge, because she's 10 years old. ஆனால் ரீடர்ஸுக்கு நரேட் பண்ண என்ன கூட லிசனர்ஸ் எல்லாருமே அந்த கேரக்டர்ஸை ஜட்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதை கேட்டு ஹேமா அசோக் காய் அழுத விஷயம் கேட்ட போது தென் வி ஹாவ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். உண்மையில ஹேமாவுக்கு என்ன பயம் ஐயோ கேன்சர் பேஷண்ட் கொஞ்ச நாள் சாக போகுது, பட் ஐ வாஸ் ஸோ க்ளோஸ் டு ஹர். அந்த ஃபிட்டிங் ரூமில்
டாப்லெஸ்ல 2 பேரும் அந்த லேடியோட ஹேமா நிக்கிறபோது, அந்த பேர் பிரஸ்ட்ட ஹேமா பார்த்தபோது, now she can never unsee it. And the lady has a breast cancer. That's அதுதான் ஜும்பலாய். ஸோ நான் இந்த முன்னூற்றி ஆச்சு இந்த புத்தகத்தின் பக்கத்தின் எண்ணிக்கை வந்து 340 பக்கம். முழு கதையும் சொல்ல விரும்பல. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, தென் இது இந்த 2வது செக்ஷன்ல வந்து கௌஷிக்கின் பாயிண்ட் ஆஃப் வியூல லைக் டவுன் த லைன் ஃபியூ இயர்ஸ் பேக். ஆப்வியஸ்லி அப்பா, அம்மா இறந்து போனாங்க கேன்சர்ல. அப்பா வந்து தனியா இருக்கலான்னு சொல்லி ஊர்லேருந்து பெங்கால்லேருந்து சித்ரான்ற ஒரு லேடி, ஷீ இஸ் விடோ. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, சின்ன பிள்ளை. அவ கல்யாணம் கட்டி கொண்டு வரேன். அண்ட் கௌஷிக் வந்து இப்போ ஒரு 20ஸ்ல இருக்கிற மிட் 20ஸ்ல இருக்கிற ஒரு இளைஞனால அது தாங்கி இல்லாமல் இருக்கு. பட் சம்மர் பிரேக்குக்கு அவன் வீட்டை போகிற போது ஏதோ ஒரு விதமான ஒரு சின்ன கனெக்ஷன் வந்து அந்த அந்த பிள்ளைகளோட வருது. அந்த அவனுடைய அவனுடைய ஸ்டெப் சிஸ்டர்ஸோட வருது. ஆனாலும் அந்த பிள்ளைகள் வந்து அண்ணாண்டு பார்க்குறதும், இப்போ அப்பா மாதிரி பண்ணியிருக்கிற அந்த சித்ராண்ட லேடி இவனை ஒரு ஒரு மகன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது இவனுக்கு ஒரு பெருமச்சத்தை தான் ஏற்படுத்துது. He couldn't comprehend that fact that இப்படி 2 young girls வந்து all of a sudden அவங்க அண்ணாண்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறன்றது. வாஸ் அன் அமேசிங் நரேஷன் ஆஃப் தட். அப்போ இவன் இன்னும் அதிகமாக டிஸ்டன்ட் ஆகி ஹி பிகேம் அ வேண்டரர். உலகம் முழுக்க அலைஞ்சு திரிகிறான். ஆல்மோஸ்ட் லைக் நேம் சேக்கில் வந்து மௌஷ்மி ஒரு அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த கூகுள் வந்து பிரேக்கப் ஆகி அண்ட் தென் அவன் வந்து உலகம் முழுக்க வெண்டர் பண்ணுற ஒரு அந்த ஒரு கேரக்டராக கௌஷிக் ஒரு இடத்துல வரான். தென் 3வதுல இப்போ ஹேமா வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறான். லைக் சி பட் அவவும் வந்து தட் ஐடென்டிட்டி வந்து அந்த பிள்ளைகள் எல்லாரையும் துரத்தி கொண்டிருக்கு. அவன் வந்து ஒரு விதமான மிஸ்ஃபிட்டாக எல்லா இடம் அலைஞ்சி அட் சம் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ், ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன்ஸ். அதில் ஒரு மேரிட் மேனோட வந்து அஃபேரம் வந்து இது எல்லாமே வேணாம். ஒருத்தனை மேரி பண்ணி செட்டில் ஆகும்னு சொல்லி ஒருத்தனை மேரி பண்ணி செட்டில் ஆன டைமில் தென் தே மீட் அகெயின். யார் கௌஷிக்கும் ஹேமாவை மீட் பண்ணி for some strange reason, some past connects them and then நல்ல ஒரு they getting along well. ரோமில் அந்த டைமில் தான் அப்போ கௌஷிக் சொல்கிறான், நவீனோட நீ போய் கல்யாணம் கட்டாத, don't get back to that kind of old routine marriage institutionalized thing. அது வந்து பெங்காலி ஸ்டைலுக்கு போகாத தவிர செய்து நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், we can be a good couple என்ற மாதிரி கௌஷிக் சொல்கிறான். கௌஷிக் வந்துட்டு ஹாங்காங் போகிறது தான் பிளான். அப்போ நீ போய் ஹாங்காங்கில் போய் ஒரு டெஸ்க் ஜாப் செய்ய போகிற, நான் இந்த சைடு ஹாங்காங்கில் வந்து நம்ம வீல் ஒர்க் இட் அவுட்னோ. அப்போ சரி நீ போய் யோசிச்சுட்டு முடிவெடுன்னு சொல்லிட்டு ஒன் ட்ரிப் போகிறான் தாய்லாண்டுக்கு. அண்ட் ஷீஸ் பின் கண்டெம்ப்ளேட்டிங் திஸ். இப்படி யோசிச்சு கொண்டிருக்கும் போது தாய்லாண்டில் வந்து ஹாலிடே ட்ரிப் இருக்கும்போது தான் 2004 சுனாமி வருது. 2004 சுனாமியில் அவன் இருந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வருது. ஸோ இந்த இடத்துல இது முடிக்கிற விதத்தை பாருங்க ஜும்மலாயிடு.
At the end of that week, Naveen arrived to marry me. I was repulsed by the sight of him, not because I had betrayed him, but because he still breathed. Because he was there for me and had countless more days to live. And yet, without his even realizing it, firmly but without force, Naveen pulled me away from you as the final gust of autumn wind pulls the last leaves from the trees. We were married. We were blessed. My hand was placed on top of his, and the ends of our clothing were knotted together. I felt the weight of each ritual, felt the ground once more underfoot. Our honeymoon in Goa was cancelled. Naveen said it didn't feel right to swim in the polluted waters that surrounded India at the time. I returned to my existence, the existence I had chosen instead of you. It was another winter in MIT, 30 years after you and your parents had first gone away. In February, Giovanna got in touch to say she had heard the news from Paola. A small obituary ran in the New York Times. By then, I needed no proof of your absence from the world. I felt it as plainly and implacably as the cells that were gathering and shaping themselves in my body. The, those cold, dark days I spent in bed, unable to speak, burning with new life, but mourning your death, went unquestioned by Naveen, who had already begun to take a quiet pride in my condition. My mother, who called often from India to check on me, had heard too. Remember the Chowdhuries, the family that once stayed with us, she began. It might have been your child, but this was not the case. You had been careful and you had left nothing behind. ஸோ கடைசியில் வஞ்சத்து போகிறான் சுனாமியில் and they've been together for the last few weeks. ஹேமா வந்து நவீனை மேரி பண்ணி they fine and she's not pregnant. பவன் செத்த நியூஸ் வந்து ஜஸ்ட் ஒரு மிச்சுவரி நியூஸாக போயிடுது. ஊரில் இருக்கிற அம்மா வந்து கால் பண்ணி பார்த்தி ஒரு கனாத்து மேல் எங்களோட வந்து தங்கி நின்றானே சௌத்ரி ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் அந்த அந்த பையன் வந்து சுனாமியில் செத்து போனானமே. And she said nothing. And she wished அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை. There's no drama in it. There's no dramatism in it. There's no romanticization in it. ஒன்றே ஒன்று அவள் யோசிக்கிறா, there's no memory of you other than the things we were doing together. உன்னை ஞாபகத்தமாக வச்சிருக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. And you will fade off. People will fade off. And உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குமோ தெரியாது. இப்போ ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து அந்த இன்னார் செத்து போனாரே, அதை பார்த்தியா இன்னார் பற்றி அந்த புறா என்ன அந்த இந்த காலத்தில் இந்த கலைக்கணும்னு சொல்லி we probably have a private moment, very personal moment அந்த பர்சனோட இருந்திருக்கும். பட் சொல்ல முடியாது தாங்க. இது வந்து இட்ஸ் நாட் அஃபேர்ஸுக்கு மாத்திரம் இல்லை. மிக அண்மையில் யாரோ ஒரு மியூசிஷியன் இளையராஜா சக்தி தெரியுமா? இளையராஜா பயங்கர ஃபேன். நீங்களும் கேட்பீங்களா மியூசிக் போது? ஐ மீன் கிவ் மீ அ பிரேக் ரைட். அந்த இடத்துல வச்சு அவனுக்கு சொல்ல முடியுமா எனக்கு இளையராஜாக்கு உள்ள உறவை? ஜஸ்ட் இமேஜின் லைக் நீங்கள் ஓகே நீங்கள் ரைட்டரா, நீங்கள் வாசிப்பு இன்ட்ரெஸ்டா, ஓகே என்னம்மா ஜும்பலாரியை வாசிச்சிருக்கீங்களா? ஒரு நேரம் ஒரு மைக்ரேன் ரைட்டர் தான். மைக்ரேன் கிரைசிஸை பற்றி, ப்ராப்ளம்ஸை பற்றி நல்லா எழுதுவா. அண்ட் யாராவது எனக்கு சொல்லும் போது விளங்கப்படுத்த முடியுமா எனக்கு ஜும்பலாரி யாருன்றதை? ஸோ
இப்ப நீங்க வந்து ஓகே, மேபி அந்த சைல்ட் வந்து கௌஷிக்கிடையா இருக்கலாமா என்ற சந்தேகத்த கூட கிளப்பியிருப்பாங்க ஜும்மா நாயரி. Clearly said you are safe because she didn't want that story to be any drama whatsoever. அதல்ல அவ சொல்ல வார விஷயம். வெரி இன்டிமேட்டான, வெரி க்ளோஸ்டா இருக்கிற விஷயங்கள் சம்டைம்ஸ் ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு ஒரு குளத்துக்குள்ள விழுந்த கல் அப்போ இருக்கும். உதாரணத்துக்கு இங்க பிளண்டி ரோட் அண்ட் மெக்னால்ட்ஸ் ரோட் சந்திக்கிற சந்தி இருக்கு. இந்த சந்தி பக்கத்துல ஒரு ஒரு சின்ன கருப்பு போஸ்ட் இருக்கு. அந்த சின்ன கருப்பு போஸ்ட்ல ஒரு 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 ஸ்கேர் போஸ்ட்ல ஒரு சைட்ல ஜேன்னு எழுதியிருக்கு. ஒரு சின்ன ஜே. I don't think anybody would notice it. நான் எப்ப நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்டா, ஜிவி வந்து நாங்க மாரி பண்ணி ஜிவி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் அதில போய் அதில அந்த சிக்னல்ல நிக்கும்போது ஜிபி பக்கம் திரும்பி பார்த்து நான் கதை கேட்கல. தென் ஐ சா ஜிவி. நாங்க 2 பேர்ட்ட பேரும் ஜெயில தொடர்ந்து ஜிபி அங்க பேர் ஜிபி. And it was stupid moment, crazy moment. It was nothing sort of moment. ஜிவி ஞாபகம் வைக்கிறது இல்ல. பட் எவ்ரி டைம் அந்த சந்தியில நான் போய் நிக்கும்போது, விச் மீன்ஸ் லைக் ஒரு ஒரு வாரத்துல 2, 3 நாள் அந்த சந்தியில நிப்பேன் நான் சிக்னல்ல. தன்னிச்சையா முகம் திரும்பும். அந்த ஜிய பார்க்கும். ஜிவில ஞாபகம் வரும். பட் யூ கான்ட் டெல் திஸ் டு எனிவன். நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் வந்து லைக் வாட் த ஃபக் இட் இஸ் அந்த மாதிரி தான் யோசிப்பீங்க, ரைட்? ப்ளஸ் ஜூபலாகிரியோட எழுத்துக்கள்ல திஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லி கேப்சர்ட். என்னத்தை சொல்றது? இப்ப பேரமைதியோடு இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு நட்சத்திரமா சின்ன சின்ன நட்சத்திரமா அடுத்தடுத்து சொல்லி கொண்டிருக்க முடியுமா? Trillions of it. That's the way she writes, and that's why she is Jumalairi. Ending with the music thing. நான் சொன்னேனே மெல்பர்ன் சென்ட்ரல் இந்த புத்தகம் வாங்கி 2009 ஆண்டு வாங்கின போது மெமரிஸ் ஹேவ் மியூசிக் இன் இட். ஒவ்வொரு காலத்திலையும் ஏதாவது ஒரு விஷயத்தோட ஒரு மெமரி இருக்கு. இந்த 2009 டைம்ல இந்த புத்தகம் வாங்கின டைம்ல ஒரு பாட்டு அடிக்கடி நான் கேட்டுக்கொண்டு இருந்தது. நான் வித்யாசாவோட சாங் நான் மொழி அறிந்தேன் എന്നൊരു amazing song. வித்யாசாகர் I don't know ஜூம்பலாரி வித்யாசாகர் போயிட்டு അതിൻ്റെ லிரிக்ஸ் கூட பிடிக்கும் எனக்கு. நல்லதொரு பூவாசம் நான் அறிந்த வேளையில் நந்தவனம் போன இடம் நான் அறியேன். என்னுடைய ஆகாயம் கை சேர்ந்த வேளையில் வெண்ணிலவு போன இடம் நான் அறியேன். அந்த வரையின் பியூட்டி. நான் நல்லதொரு பூவாசம் நான் அறிந்த வேளையில் நந்தவனம் போன இடம் நான் அறியேன். What it leads to it is அந்த பூவாசம் நந்தவனத்திலிருந்து வருதென்று நினைக்கிறது உன்னுடைய குறுகிய சிந்தனை. வழிநடுக காட்டு மல்லியா கூட இருக்கலாம். அது ஒரு காட்டு மல்லியா இருக்கலாம். விச் மீன்ஸ் யூ ஹேவ் உனக்கு ஒரு காடே உனக்கு திறந்து இருக்கு பூக்களை பூத்து. நீ எனக்கு நந்தவனத்து பூவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற. அடுத்த வரியை பாருங்க. என்னுடைய ஆகாயம் கை சேர்ந்த வேளையில் வெண்ணிலவு போன இடம் நான் அறியேன். என்னுடைய ஆகாயம் கை சேர்ந்த வேளையில் வெண்ணிலவு போன இடம் நான் அறியேன். Who needs it? பிரபஞ்சம் கையில் அடைக்கிற போது
நிலவு இஸ் அ மூன். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு. விடு நிலவு. பிரபஞ்சமே இருக்கு. அந்த மாதிரி அதுவும் இந்த 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 பாட்டு இந்த பாட்டு வரிகள் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. கண்ணிமையில் ஓராசை ஊஞ்சலிடும் வேளையில் உண்மைகளை உள்மனது காண்பதில்லை. ரிலேஷன்ஷிப்ல என்ன கண்ணிமையில் ஓராசை ஊஞ்சலிடும் வேளையில் உண்மைகளை உள்மனதில் காண்பதில்லை. இந்த பாட்டு வித்யாசாரோட சாங் நினைக்கிறேன் வைரமுத்து எழுதியிருக்கோம். இதை கேட்டுக்கொண்டு ஜும்பாலாஹிரியோட பாட்டை இப்போ புத்தகத்தை வாசிச்சு கொண்டு அப்போ கொனெக்ஸ் ட்ரெயின் இப்போ மெட்ரோ ட்ரெயின் மாற்றிட்டாங்க. அப்போ கொனெக்ஸ் ட்ரெயினில் இருந்து மெல்பர்னில் பயணம் செய்த காலம் ஞாபகம் இருக்கு. அண்ட் ஏன் 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 இப்படி ஒரு 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 எக்ஸிஸ்டென்ஷியல் தனியாக இருக்க பிடிக்கும், என் பாடலில் தனித்தவள் அடிச்சு கொண்டிருக்க பிடிக்கும். திஸ் கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் எனக்கு ஜும்பாலாஹிரி மாதிரி ரைட்டர்ஸ் தி கிவ் மீ. அண்ட் ஒரு சின்ன துளி ஏனும் அதை என்னுடைய எழுத்துக்களை வாசிக்கிற யாரோ ஒரு வாசகருக்கு கொடுக்கணும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அந்த வாசம் என்னோட தொடர்புகளும் கூட don't give a damn about me. அப்படி ஒரு சின்ன நப்பாசை இருக்கு. அண்ட் I think I should give that moment to someone. And ஜும்பாலாஹிரி unaccustomed to it. Back to the book. Unaccustomed to it. ஈரமண்டா வாசிச்சு பாருங்க. If you haven't read ஜும்பாலாஹிரி before, probably don't read this first. ஜும்பாலாஹிரியுடைய முதலாவது புத்தகமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் நான் நினைக்கிறது இஸ் இன்டர்பிரட்டர் ஆஃப் மெலடிஸ். அதுக்கு பிறகு நீங்கள் வாசிக்க வேண்டியது இந்த நேம்சேக். அதுக்கு பிறகு நீங்கள் எதையும் வாசிக்கலாம். Unaccustomed is a good one. Lowland, amazing books. அவர் டிரான்ஸ்லேட் பண்ண இன்னொரு புக் கொண்டு இட்டாலியன் ரைட்டருடைய ஒரு புக் கொண்டு டைஸ் என்று சொல்லி ஒரு புக் சம புக் கொண்டு அவள் இட்டாலியனில் எழுதின வேர் அபவுட்ஸாக இருக்கட்டும், இன்னதர் வேர்ட்ஸாக இருக்கலாம், அண்மையில் எழுதின ரோமன் ஸ்டோரிஸ் எல்லாமே ஷீஸ் லைக் என்னுடைய ஆதர்சம். ஸோ ஐம் பயஸ்ட். இட்ஸ் அமேசிங் ரைட்டர். அவ்வளோதான். 47 நிமிடம் பேசியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.